சிறகடிக்க ஓசை சீரியலை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயா ஏன் மருமக மாதிரி எந்த மருமகளும் கிடையாது, ஏன் ரோகிணி தான் எல்லாத்துக்குமே, அதுவும் என் மனோஜ் அவன் என் பையன் கூட இருக்க வரையும் என் ரோகிணிக்கு நல்ல காலம் தான், என் மனோஜ் எல்லாத்துலேயும் திறமையானவன்னு சொல்லி ரொம்பவே பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம முத்துக்கும் அண்ணாமலைக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் முத்து ஓப்பனாக போட்டு உடைச்சிடறார். ரவி ஒரு பக்கம் அமைதியாக இருந்தாலுமே முத்து என்ன சொல்கிறாருன்னா, ஏமா என்னம்மா சொன்னேன், எனக்கு எதுவும் காது கேட்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு ஹெட்லைன் நியூஸாக போட்டுடலாமா, ஏமா இப்படிலாம் பெருமை பேசிக்கிட்டு இருக்க, அந்த ஆர்டர் அவனாக கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்த்து முறைக்கிறாங்க முத்துவை. அது மட்டும் இல்லாமல் ஏமா 40 லட்சம் பெருசுனாலும் உன் மருமக ஆகாத மருமகளும் ஆகிறாளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சீன்லாம் சூப்பரான சீனாக இருக்குங்க. ஆனால் முத்துக்கிட்ட மீனா இதெல்லாம் பேசாமல் விட்டுருங்க அப்படின்றனால முத்துவும் கொஞ்சம் அமைதியாக இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க, பாரு மீனா, நீ தான் இந்த ஆர்டரையே வாங்கி கொடுத்த, ஆனால் உன் பேரை யாராவது சொல்கிறாங்களான்னு பாரு, எல்லாமே அவ்வளோதான் பெருமை தெரிக்கிறாங்க, இருந்தாலும் மாத்துக்கட்டில் பொய் சொல்கிறாங்களே, இப்படிலாம் யாராலையும் பொய் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஸ்ருதி மீனா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்ருதியும் மீனாவோட அந்த ஒரு உறவு சூப்பராக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி இதெல்லாம் அபாண்டம் மீனா, எல்லா பெருமையும் உனக்கு தான் சேரணும், ஆனால் நீ ஒரு மூலையில் உட்காந்துருக்க, ரோகிணி பாரு எதுவுமே பண்ணாமல் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அத்தை எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க பாரு, ஒன்று எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, அதே மாதிரி ரோகிணி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க பார்த்தியா, இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு பாரு மீனா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதெல்லாம் மீனா ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாமல் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் முத்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த நல்ல ஆர்டரை மட்டும் நம்ம விடக்கூடாது, அப்படி நல்ல ஆர்டரை கைவிடாமல் நம்ம இந்த ஆர்டர் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, இந்த ஆர்டரை நீ செஞ்சுட்டேன்னா கண்டிப்பாக அந்த வீட்லேயும் பெரிய பிரச்சனை இருக்காது, நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் மீனான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிளானுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி நம்ம சிந்தாமணி வரப்போகிறாங்க. சிந்தாமணியோட பிஸ்னஸ் படி சிந்தாமணி இந்த ஆர்டரை கெடுக்கிறதுக்காக என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்மியான விலையிலே பூக்கட்டி கொடுக்குறது, அவங்க ஆளுங்களை வச்சு எல்லாமே பண்ணுறது, எல்லாமே மீனாவுக்கு எதிராக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஆர்டர் வாங்க போகிறாங்க. இது மீனாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் மீனா இந்த பிரச்சனை எப்படி தப்பிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து மீனாவோட பூ தான் நல்லது, அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி, நல்லாவே இல்லைன்னு சொல்லி மக்கள் சொல்கிற அளவுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் சொல்கிற அளவுக்கு மீனா கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவோட பூ தான் எல்லாமே வாங்குற மாதிரி எபிசோட்லாம் காட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு ஜோடியாக வந்திருக்கு சிந்தாமணி மகளுக்கு ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு. இன்னும் சத்யாவும் அந்த சிந்தாமணி மகளும் லவ் பண்ணுற மாதிரி காட்சிகள்லாம் காட்டப்படும். இன்னும் சிந்தாமணி மகன் அங்கே மருமகளாக போனால் தான் விஜயாவுக்கு இருக்குது சூப்பரான ஆப்புன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா எடுத்து முடிவாகவே இருக்க போது. இன்னும் தான் சூப்பரான கதைக்களம்லாம் இருக்க போதுங்க. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.